அவர் 6 மணிக்கு மேலே தான் பேச போகிறதா எல்லாருக்கிட்டையுமே போனேன். ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் ஒரு 4-5 மணிக்கு மேலே வர பிளான். ஆனால் அங்கே கிளம்பி வரத்துக்குள்ளே அவர் பேசி முடிச்சிட்டார். இதுதான் நடந்த உண்மை அங்கே. சரிங்களா? அதனால் எதை எங்கே எப்படி செய்யணுன்றது அவங்கவுங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் இப்படி செய்யுங்க, அதை செய்யுங்க நீங்கள் சொல்லாதீங்க. 100 கோடி ரூபா ஒருத்தன் செலவு பண்ணி மாநாடு நடத்துகிறான். அவனுக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து நம்ம என்ன வேணாலும் ஆர்டர் போடுவோமா? அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் மக்களுக்காக இருக்கார். தன்னை பிரம்மாண்டப்படுத்தி கொண்டணுன்ற அவர் எண்ணமே என்றைக்குமே கிடையாது. அது மக்களாக கொடுக்குற அந்த அன்பு தான். முதல்வர் அவர்களை அங்கிள் அப்படிங்கிற வார்த்தையால் குறிப்பிட்டது அப்படிங்கிற விஷயத்த எப்படி பார்க்கறது? இருங்க, பேரே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. சரியா? அப்புறம் பேர் சொன்னான்னா என்னடா பேர் சொல்லி கூப்பிடுறீங்கன்றீங்க. அதுக்கப்புறம் சார் போட்டானா என்ன சாருன்றீங்க அப்படின்றீங்க. இல்லை, நீ என்ன தான் பண்ணும் சொல்லுங்கள். டிவிகேவினுடைய நிர்வாகிகள் மினிஸ்டர்கள் செய்யக்கூடிய ஊழலை பற்றியும், விஜய் சார் திமுகவினுடைய தலைமை இடத்துல இருக்கக்கூடிய பண்றவங்க ஊழல் பற்றியும் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க அப்படின்னா ஃபியூச்சரில் அது ஏதாவது பிரச்சார கீயா மாற்ற போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உண்மையிலே அவங்க 2 பேரும் எதிர் அணினா ஏன் அந்த டாஸ்மார்க்கு இடி ரைட்டு போட்டதுக்கப்புறம் அமைதியாயிட்டீங்க? முதலமைச்சர் போயிட்டு வந்தானே, அதுக்கப்புறம் 1 செகண்ட் மூவ் ஆகலையே, ஏன் நிற்கிது? ஆனால் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற அமைச்சர்கள் அவர் மகனெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பொய் பிரச்சாரம் வைக்கிறீங்க. பி டீம்னு தாவேகா பாஜகவின் பி டீம்னு சில வாடகை வாயர்கள் பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையிலே என்னன்னா இவங்க தான் பி டீம். இவங்க தான் பி டீம் கூட இல்லை, அண்டர் கிரவுண்ட் டீம். அது இவங்களுக்குள்ள ஒரு 2 பேருக்குள்ள ஒரு ரகசிய கூட்டணி இருக்குது. அதை தான் அவர் எடுத்து உரைக்கிறாரு. அதெல்லாம் தவறு இல்லையே, உண்மையை தானே சொல்கிறாரு. ஏன் ஈடி ரைடு முடிஞ்சு 6 மாதம் ஆகுது, கிட்டத்தட்ட 4 மாதம் மேலே ஆயிடுச்சு. இதை பற்றி ஒரு ஸ்டெப்பு கூட அதுக்கப்புறம் நடக்கல. தூங்குதா? சம்மர் வெக்கேஷனில் இருக்கிற மாதிரி வெக்கேஷன் இருக்குது தானே ஈடிக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ பயங்கரமாக போச்சு. டெல்லி போயிட்டு இதே உதயநிதி சதானந்தன் பற்றி பேசுகிறாரு. இந்தியா ஃபுல்லாக எல்லாரும் வழக்கு போடுறாங்க. சரியா? நேராக ஒரு தடவை போய் முதல்வர் பார்த்துட்டு வராரு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்னாச்சு? அப்படியே நிற்கிது. இடி ரைடு வருது, நேராக அங்கே போய் பார்த்துட்டு வராரு, நிற்கிது. ஆனால் இங்கே மட்டும் வடிவேலு மாதிரி நாங்களும் ரவுடி தாண்ட மாதிரி நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படி இப்படின்னு சீனை போடுறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு காமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். களத்திலிருந்து அப்படியே சுட சுட வந்திருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப டயர்டாக வேற தெரியுறீங்க. முதல் பேட்டி இப்போ அந்த விஷயத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில சந்தேகங்கள், அந்த சந்தேகத்திலிருந்து நேர்காணலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நிர்வாகிகள் விஜய் சார் எல்லாருமே பேசுறதுக்கு முன்னாடி செய்தி ஊடகங்களில், அதாவது சேட்டலைட் சேனல்ஸ், மெயினாக சேட்டலைட் சேனல்ஸில் மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய குழாய்களில் தண்ணி வரல, பார்க்கிங்கை பாராக மாற்றிட்டாங்க, வெயில் தாங்க முடியாமல் ஒருத்தர் இறந்துட்டார், இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி ரிலேட்டபிளான பல செய்திகள் தொடர்ச்சியாக பார்க்க முடிஞ்சது. காலையில் ஒரு 9 மணியில் ஸ்டார்ட் பண்ணி மாநாடு ஆரம்பிக்கிற அந்த 4 மணி அந்த டைம் வரைக்குமே இந்த மாதிரியான மாதிரியான செய்திகள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செய்திகள்லாம் உண்மையாக எப்படி, அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருங்களேன். நம்ம எப்போவுமே உண்மையை பேசுகிறது தான், அது உனக்கே தெரியும் அமுதன் பிரதர். களத்தில் தான் இருந்தோம். நேத்திக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து 6 நாட்களாக ஒரு வாரமாக அங்கே தான் இருந்து இதற்கான வேலைகளில் நம்மளும் சேர்ந்து நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக அந்த மாநாட்டுக்காக செஞ்சுருக்கோம். தமிழ்நாடு கட்சி சார்பாக வந்த களத்தில் எல்லாமே 100% உண்மைன்னு இல்லை, பொய்யும் இல்லை, 1-2 நடந்துருச்சு. ஆனால் அது திரிக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தண்ணி வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தண்ணி வரல, தண்ணி கிடைக்கல, தண்ணி வரல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? முதல்ல தண்ணி கிடைக்கலன்றது என்ன கணக்குலாம்? சாயங்காலம் 6 மணி ஆச்சுனாலே, 5-6 மணி ஆச்சுனாலே திருவிழா மாதிரி மக்கள் பார்த்துட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகுது. ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆக்கிட்டாங்க. கோயில் திருவிழா, மதுரை அழகர் கோயில் இறங்குனா இப்படி ஒரு திருவிழா, நாளைக்கு சித்ரா பௌர்ணமி சித்ரா திருவிழா நடக்குமோ, ஒரு வாரம் முன்னாடியே கல்லா கட்டுறதுக்கு கடை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கல்லால் கடை கட்டுறதுக்கு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே கடைகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நேற்றுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 500-1000 கடைகளுக்கு மேலே இருக்கும். 500-1000 கடைகள் நான் பார்த்து, பிரியாணி கடை, தண்ணீர், ஜூஸு, ஐஸ்கிரீமு எல்லாமே, நீங்கள் நெல் இதுன்னு சோளம் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு திருவிழா தான். மதுரை கள்ளழகர் திருவிழா தான் நேற்றுக்கு மீண்டும் நடந்துச்சு. அந்த கள்ளழகர் மட்டும் தூக்கிட்டு தாவேகா திருவிழான்னு வைக்கணும். விஜயன்னா புசி ஆனந்தனை தாவேகா திருவிழா தான் நம்ம சொல்லணும். பயங்கரமான கூட்டம்னா எந்த அளவுக்கான கூட்டம்னா,
15 லட்சம் மக்கள் தாண்டிடுவோம் நிச்சயமா. 4 லட்சம் 5 லட்சம் தான் இருந்திருக்கும். வந்து போட்டிருக்க போலீஸே 3500 தான். நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் முதல்ல அந்த கேள்வி முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு வாங்க. எல்லாத்தையும் சொன்னால் கரெக்டான பதில். நீங்கள் 4 கேள்வி கேட்டுறீங்க, 4க்கு நான் பதில் சொல்லணும். முதல்ல தண்ணீர் சொல்லியிருக்கீங்க. இந்த தண்ணீர் பிரச்சனை என்னென்னா, இப்போ ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் ஒரு 500 பாட்டில் வச்சுருப்போம், ஒரு 1000 பாட்டில் வச்சுருப்போம், காலி ஆயிடுச்சு. திருப்பி இல்லைங்க காலி ஆயிடுச்சுங்க அப்படின்னா என்னப்பா தண்ணி இல்லைன்றாங்க. சரி பார்ப்போம் வா அங்கங்கே தேடினா. அப்போ இது வந்து தண்ணீர் இல்லாதது தாவேக்காவோட குற்றமா? இல்லை குழாய்களில் வரேன் இப்படி ஒரு விஷயம் நடக்கும். குழாயில் நம்ம தண்ணி வந்து லெவல் பண்ணி அமிச்சிட்டோம். அந்த தண்ணி ஆர்ஓ பிளான்ட்லேருந்து வருது. எந்த அளவுக்கு அது போயிடுச்சுன்னா, இப்போ டேங்க்கில் தண்ணி இல்லைங்க, என்ன பண்ணுவீங்க? அப்போ அது யாரோட தப்பு? தண்ணிலாம் திருப்பி தண்ணி போடணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஆர்ஓ பிளான்ட்டில் திருப்பி தண்ணி பிடிச்சி வரணும். அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் எடுக்கும் வச்சுக்கோங்களேன். ஏன்னா லைனிங் வந்து அது காலி ஆயிடுச்சு. திருப்பி டேங்க் ஃபில் ஆகி தானே வரணும். ஒரு ஆர்ஓ பிளான் போட்டிருக்கோம், அதுலேருந்து டேங்க்கில் ஃபில் ஆகுது. அந்த பிளான் மூலமாக தண்ணி உள்ளே வர மாதிரி பிளான் பண்ணியிருப்போம். அது ஃபில் ஆகிற ஒரு டைம் இருக்குல்ல. இப்போ நம்ம வீட்டிலே ஆர்ஓ பிளான்ட் வச்சுருக்கோம், தொடர்ந்து நீங்கள் எடுத்துருவீங்களா தண்ணியை? ஒரு பக்கெட் ஒரு மேக்ஸிமம் பண்ணிட்டு இல்லை ப்ரோ. இப்போ நீங்கள் ஆர்ஓ பிளான்ட்டு நம்ம வீட்டில் வச்சுருப்போம், அக்வா கார்டோ வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு இது வச்சுருக்கோம் வச்சுங்க. அது ஆர்ஓ பிளான்ட்லேருந்து தண்ணி கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. அதில் வந்து ஒரு மக் எடுப்போம், ஒரு மேக்ஸிமம் போச்சுன்னா 2 ஜக் எடுக்க முடியும் தண்ணி. அதுக்கப்புறம் திருப்பி அது ஃபார்ம் ஆகி திருப்பி அப்புறம் தானே எடுக்க முடியும். ஒரு குட்டி ஆர்ஓ பிளான்ட்டு வீட்டில் இருக்கிற 4 பேருக்கே இந்த நிலமை அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்போ 15 லட்சம் மக்களுக்கு கிட்டத்தட்ட. அப்போ அந்த வாட்டர் வந்து பிரிக்கிறாங்கல்ல, அங்கே பைப் நீங்களே பார்த்துருப்பீங்க, பைப் போட்டு பிரிக்கிறாங்க. அப்போ அந்த பிரிக்கும் போது அந்த ப்ரெஷர் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும். உடனே தண்ணி இல்லை, கஷ்டப்படுறாங்க, மக்கள் இல்லாமல் அப்படி அவதிப்படுறாங்க, ஐயோ இப்படின்னு ஊடகங்கள் ஏன் தான் அப்படி பண்ணுதுன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து 100% உண்மையாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் களத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கேன். ஊடகங்கள் ஏதாவது அஜெண்டா ரிலேட்டபிளாக அப்படி பண்ண, அது யார் கொடுத்து பண்ணுறாங்கன்னு தெரியாது. நீங்கள் அந்த ஊடகங்கள் தான் கேட்கணும். நான் அந்த எந்த ஊடகமாக இருந்தாலும் சவாலோட நாங்கள் ரெடி, நான் ரெடி முக்கியமாக. ஏன்னா நான் களத்தில் பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் வந்ததில்ல, வண்டியே 1 லட்சம் பேருக்கு மேலே, 310 ஏக்கர் பார்க்கிங் 1, 80 ஏக்கர் பார்க்கிங் 2, 40 ஏக்கர் பார்க்கிங் 3, 3 பார்க்கிங், 310 ஏக்கர் ஒரு பார்க்கிங் மட்டுமே நீங்கள் கணக்கு போடுங்க. 400 ஏக்கருங்க பார்க்கிங் மட்டும். 400 ஏக்கரில் பார்க்கிங் மட்டும். அது ஃபில் ஆகி வண்டி நிற்க வைக்க முடியாமல் 2 ரோடு இருக்கு இல்லையா, மெயின் ரோடு, அந்த 100 ஹைவேஸு, தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போகிற, மதுரையிலேருந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் வழியாக போகிற ஹைவேஸ், மெயின் ஹைவேஸில் ஒரு சைடு ரோடே நிறுத்தி வண்டியை ஃபுல்லாக பார்க் பண்ண வச்சிட்டோம். வேறு வழி இல்லை. அந்த அளவுக்கான ஓவர்ஃப்ளோ நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போச்சுன்னா, எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வண்டி ஓவர் ஆச்சுனால மதுரை டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வந்தால் மதுரை ஜாம் ஆகிடும், மாநகராட்சி இதுவாகி நின்றுடும், டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு ஸ்டம்பிச்சு நின்றுடும்ட்டுன்னு மேலூர்லேயே நிறுத்திட்டாங்களாம் வண்டியை, உள்ளே போக இடம் நின்றுனுங்கன்ட்டுன்னு. அதுக்கப்புறம் டவுன் பஸ் பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி அந்த பசங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. முடிச்சுட்டு போகும்போது கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நீங்களே பார்த்துருப்பீங்க லைவாக. நான் ஒரு சேனலில் டிபேட் பேசிகிட்டு இருக்கேன் நைட் 8 மணிக்கு. அந்த 8 மணிக்கு 8:30 மணிக்கு காட்டுறாங்க, தம்பிச்சு நிற்கிது 8 கிலோமீட்டருக்கு அப்படின்ட்டுன்னு. அதனால் இதெல்லாம் இது இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் 1-2 ஏதோ ஒன்று ஸ்லைட்டாக இருந்திருக்கலாம். அதுவுமே அதுக்கு காரணம் நாங்கள் கிடையாது. பார்க்கிங்கை பாரா மாற்றினது, பார்க்கிங் பார் யார் மாற்றினா? அங்கே இருக்கிற கூடிய தொண்டர்கள். அங்கே இது சும்மானா பேச்சு, இது யார் பார்த்தா என்ன? நான் சொல்கிறேன், ரிலீஸ் ஆச்சு சார், ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ். அதை வந்து தாவேக்கா தொண்டர்களே இல்லை, கெட்ட பேர் வாங்கிறதுக்காக செஞ்சவங்க. நான் சொல்கிறேன், நீ ப்ரூவ் பண்ண அவன் தாவேக்கா தொண்டர். நீங்கள் தான் பார்க்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டேன் சார். 400 ஏக்கர் நானாக பார்த்தேன். ஃப்ரண்ட்டில் நிற்கிறோம், நம்ம பண்ணி கொடுத்தேன் சார். வண்டியை கொண்டு போய் உள்ளே நிறுத்துறான் பிரதர், அங்கே தண்ணி அடிக்கிறான்னா அது நான் பொறுப்பு கிடையாது. வண்டி எடுத்துகிட்டு வரான், 15 லட்சம் மக்கள் எனக்கு தெரியுமா? தெரிய வாய்ப்பு இல்லை. அவன் வரவன் கொடியை கட்டிக்கிட்டு கொடியை தூக்கி இது துண்டை போட்டுக்கிட்டு, தாவேக்கா துண்டை போட்டு கொடியை போட்டு வரான், அவனை உள்ளே அமுச்சிடுறோம். இவ்வளோ தான் நம்ம பண்ண முடியும். இப்போ அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு அப்படி போயிடுங்கன்றோம். அது எவன் வேணாலும் அந்த இதை போட்டு வரலாம், ஸ்லீப்பர் செல்ஸாக இருக்கலாம், யாருக்கு தெரியும்? கெட்ட பேர் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டோன்னா பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. புரியுதா நான் சொல்ல வருது? ஒரு 500 ரூபா குத்து போடா, இன்னைக்கு போயிட்டு வாடா அப்படின்னா பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்கல்ல, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. தாவேக்கா தொண்டர்கள் பண்ணல. ஓகே, நான் வந்து முட்டுலாம் கொடுக்கல, ஓப்பனாக சொல்கிறேன், அவங்க பண்ணல. முடிஞ்சால் ப்ரூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். தாவேக்கா தொண்டர்கள், அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள், இல்லை அந்த கட்சியில் இருக்கும் நிர்வாகிகள், அந்த கட்சியில் இருக்கும் யாராவனாலும் எடுத்துங்க, மாவட்ட செயலாளர், இந்த மாதிரி ஒரு பொறுப்பாளர் இருக்காங்களே, இதில் யார் இருந்தாலும் இவங்க குடிச்சாங்க, இவங்க தான் சரக்கு அடிச்சாங்க, நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். நான் சொல்கிறேன், தாவேக்கா தொண்டர்கள் யாருமே குடிக்கல. ஓப்பனாக சொல்கிறேன், யாருமே குடிக்கல. இது வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறது விஷக்கிருமிகள் செஞ்ச வேலையாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, இதில் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லி, அந்த முக்கியமான ஒருத்தர் இறந்த, அது வந்து பொய்யா? அங்கே வந்து அவர் இறக்கல. இங்கேருந்து கிளம்பி ஒரு மாநாட்டுக்கு வர வழியிலேயே மாரடைப்பில் தான் இறந்து போனார். அந்த வெயில் சூடு தாங்க முடியாது சார். அவர் வீட்டிலேருந்து கிளம்பி வர்றாரு சார், டிராவலில் இறந்து போனார் சார். இது நம்ம பொறுப்பா? நீங்கள் எனக்கு புரியவே மாட்டேங்குது. யாரோ ஒருத்தனுக்கு வந்து எப்படிங்க இவங்களை பொறுப்பெடுத்துக்க சொல்கிறீங்க? அந்த மாநாட்டில் இருந்தாங்களா?
போன வாட்டியாவது மாநாட்டில் 2-3 பேர் இறந்தாங்கன்னு சொல்லி ஏதோ கணக்கு காமிச்சிங்க. அதுவுமே இவங்களது இல்லை. வெளியில் போகும்போது அவன் இறந்துட்டான். மாநாட்டுக்குள்ளே நடந்துச்சா சொல்லுங்கள்? மாநாட்டுக்குள்ளே நடந்துச்சுன்னா தான் சார் நாங்கள் பொறுப்பெடுக்க முடியும். மாநாட்டுக்கு வேலை நடக்கலாம். எவனோ 2 பேர் வெட்டின்னு சாத்தான்னா அது அந்த ரோட்டில், இந்த நீங்கள் போகிற மதுரை ரோட்டில் அந்த ஓரமாக நின்று 2 பேர் வெட்டின்னு செத்தாங்க, அப்போ நீங்கள் தான் பொறுப்பும்பீங்களா? அந்த மாதிரி இருக்குது நீங்கள் கேட்குறது. மாநாட்டுக்கு கிளம்பி வந்தார், வர வழியில் இறந்துட்டார். ட்ராவலில் இறந்துருக்கார் மாரடைப்பில். யார்? கோயிலில் கூட தான் இறந்து போகிறாங்க. அப்போ சேகர்பாபு மேலே பழி போட்டலாமா? அவர் தான் காரணம்ன்ட்டுன்னு? சார் கோயிலுக்கு போகிறான் சார், கோயில்லையே இறந்து போகிறாங்க சார் மாரடைப்பில். அப்போ அது சேகர்பாபு தான் காரணமா? அதுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் தான் காரணம் இறந்ததுக்கு அப்படின்னு நீங்கள் பொறுப்பேற்றுக்கலாமா? சொல்லுவீங்களா? அப்புறம் எப்படி? மாநாட்டு திடலில் நடந்தாலே அதை நம்ம ஏற்றுக்க முடியாது சார். ஒரு விபத்துக்கும் ஒரு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது, புரியுதுங்களா? மாநாட்டு திடல் எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி உட்காந்துருந்தாங்க, எந்த அளவுக்கு இருந்துச்சு, இதை பார்த்து இது அங்கே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. இல்லை 2 கலவரம், ஏதோ 2 பேர்ப்பா மாநாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்கப்பா, இல்லை வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு, எதுவுமே நடக்கலை. எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. எவனோ ஒருத்தன் எங்கேயோ செத்தான், அவன் கிளம்பி வந்தானா மாநாட்டுக்கு, அதனால இறந்துட்டானா, உடனே மாநாட்டில் இறந்துட்டான். ஏன் அப்படி? உண்மையை கொஞ்சம் பேசுங்களேன். தவறு இருந்தால் அதை திருத்திக்கிறதுக்கு நாங்கள் ரெடி. தவறே பண்ணாத போது நீ தவறு பண்ணனா அப்போ கோவம் தானே வரும். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. இப்போ விஜய் சார் பேசின அந்த ஸ்பீச்சுக்கு வரலாம். பேசுறதுக்கு முன்னாடி, அதாவது மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து மின்சாரம் தாக்கி வந்து இறந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஆணவ படுகொலை, அதுக்கப்புறம் வந்து லாக்அப் டெத், சமீபத்தில் அஜித்தினுடைய லாக்அப் டெத். இந்த 2 விஷயங்கள் பற்றி குறிப்பிட்டு எதுவும் பேசலை, ஆனால் தீர்மானங்கள்ல அது வந்திருக்கு. இது வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்ட ஒரு விஷயமா, இல்லை அவர் எதர்ச்சியாக மறந்த ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. மறக்கிறதோ இல்லை தவிர்க்கிறதோ கிடையாது. ஒரு 15 லட்சம் மக்கள் கூடின இடத்துல, சாதி மதம் எதையுமே பார்க்காம ஒரு தலைவனுக்காக கூடின இடத்துல, ஒரு முகம் விஜயண்ணான்ற ஒரு முகத்துக்காகவும் ஒரு ஒத்துமையாக அண்ணன் தம்பிகளாக எதையுமே இல்லாமல் ஒரு நல்ல திருவிழா நடக்குது, நல்ல ஒரு இஷ்யூ போகுது, ஒரு பாசிட்டிவிட்டியான வைபோட மக்கள் அனுப்புகிற இடத்துல இந்த மாதிரியான சில விஷயங்கள், இதெல்லாம் டெலிகேட்டடான விஷயம். இதில் நிறையா பேருக்கு நிறையா மாற்று கருத்து இருக்கும். நீங்களும் நானும் நண்பனாக தான். ஆனால் இதே விஷயத்தில் நான் ஒரு பார்வையில் இருப்பேன், நீங்கள் ஒரு பார்வையில் இருப்பேன். இது வந்து நீங்கள் வந்து விஜயண்ணாவை கேட்குறதுக்கோ இல்லை எங்களை கேட்குறதுக்கு தார்மீக உரிமையே யாருக்கும் கிடையாது. 70 வருஷமாக 60 வருஷமாக ஆண்டு கொண்டிருக்கிற சமத்துவம் சமூக நீதினு சொல்கிற திராவிட அரசியலை கேட்கணும். நான் உடனே திமுக இல்லை, நான் இது அதிமுகவும் சேர்த்து தான் சொல்கிறேன். தீர்மானங்களை வச்சுக்கிட்டே ஏன் பேசாமல் இருக்கணும்? இல்லை, அது டைம் இல்லை. முக்கியமான பாயிண்ட் ப்ரோ. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேனே. இப்போ அந்த தீர்மானம் நிறைவேற்றணும்னா அந்த தீர்மானத்தை பற்றி புரிஞ்சுக்கணும், அந்த தீர்மானத்தை பற்றி சொல்லணும். நிறையா விஷயங்கள் உள்ள இருக்கு. இல்லை, ஏற்கனவே அஜித்தினுடைய லாக்அப் டெத் பற்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. கேள்வி கேட்குறீங்க, அது எனக்கு பதில் சொல்ல விடுங்க. அது தனி, மாநாடு தனி, புரியுதுங்களா? இந்த மாநாடு வெற்றி மாநாடு, வீரவசனம் பேசுகிற மாநாடு. வீரவசனம் பேசுகிற மாநாடு இல்லை, மக்களுக்கான மாநாடு. அவர் 6 மணிக்கு ஆரம்பிக்கணும். அந்த மனுஷனோட நல்ல மனசை பாருங்க. ஆக்சுவலாக அவர் பேச போகிறதே 6 மணிக்கு மேலே தான். 6:30-7 மணிக்கு தான் அவர் பேசுவார். இதுதான் போட்ட பிளான். 5 மணிக்கு ஆரம்பிக்கணும், தலைவர் வரும்போது 7 மணி இருக்கும், விஜயண்ணா வரும்போது 7 மணிக்கு கரெக்டாக இருக்கும், 8 மணிக்கு முடிச்சுட்டு போகலான்னு. ஆனால் விஜயண்ணா என்ன சொல்லியிருக்காரு, இத்தனை லட்சம் மக்கள் மக்கிறாங்க, வெயிலில் கஷ்டப்படுறாங்க, சீக்கிரம் முடிச்சு அமுச்சிருவோம் வாங்க அப்படின்ட்டு 3 மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மணி நேரம் முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க. அவர் 6 மணிக்கு முன்னாடியே முடிக்கிறாரு. முடிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் கிளம்புங்க, எல்லோரும் மக்கள் போகட்டும், பொழுதோட வீட்டுக்கு போயிட்டோம். ஃபுல் நைட்னா அது வேறு. ஒரு 12-1 மணிக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுவோம். தூக்கம் இல்லை. அந்த வெடிகாத்தில் அந்த 2-3 மணிக்கு மேலே தான் ஆக்சிடென்ட்ஸே ஜாஸ்தி ஆகுது, ஏன்னா தூக்க கலக்கத்தில். அதை கூட அவர் உணர்றாரு. வேண்டாம், அவ்வளோ தூரம் ஊரில் பக்கத்து ஊர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே ட்ராவல் ஆகிடுவாங்க. அங்கேருந்து கோயம்புத்தூரே திருப்பூரே 3 மணி நேரம் தான், பின்பக்கம் திண்டுக்கல் வழியாக போனால். ஸோ அப்போ அப்படி யோசிக்கிறார் அவர். அதை பார்க்கணும். ஆனால் ஒருவேளை அவர் 7 மணிக்கு எவன் செத்தானா எவன் வாழ்ந்தா எனக்கு என்ன, நான் இன்னும் பிரம்மாண்டத்தை காட்டணும் 7 மணிக்கு வச்சுருந்தாருன்னா, அந்த ஊரில் விவசாயிகள்லாம் பண்ணியிருக்காங்களா, அந்த கிராமத்து ஆட்கள்லாம், அவங்களாம் 4 மணிக்கு விவசாயத்தை முடிச்சுட்டு வருவாங்க. அவங்களாம் வந்தால் இன்னொரு 3-4 லட்சம் பேர் கூடியிருக்கும். 15 லட்சம் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு மேலே தான் இருக்கும். நான் என்ன ஜாஸ்தி சொல்கிறது, கம்மியாக சொன்னாலும் 100% 15 லட்சத்துக்கு குறைய வாய்ப்பு இல்லை. இன்னொரு 4-5 லட்சம் பேர்னா ஒரு 20 லட்சம் சுவர் ஷாட்டை தாண்டிருக்கும், அதுக்கு மேலே போயிருந்துருக்கும். அவர் 6 மணிக்கு மேலே தான் பேச போகிறதா எல்லாருக்கிட்டையுமே போனேன். ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் ஒரு 4-5 மணிக்கு மேலே வர பிளான். ஆனால் அங்கே கிளம்பி வரத்துக்குள்ளே அவர் பேசி முடிச்சிட்டார். இதுதான் நடந்த உண்மை அங்கே, சரிங்களா? அதனால் எதை எங்கே எப்படி செய்யணுன்றது அவங்கவுங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் இப்படி செய்யுங்க, அதை செய்யுங்க நீங்கள் சொல்லாதீங்க. 100 கோடி ரூபா தன் செலவு பண்ணி மாநாடு நடத்துகிறான், அவனுக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து நம்ம என்ன வேணாலும் ஆர்டர் போடுவோமா? அதுதான் இங்கே இருக்கு. அது ஜனநாயகத்தின் வலிமை அது. ஆனால் அதை தவறாக யூஸ் பண்ணாதீங்க தான் நான் சொல்ல. இல்லை, ஒரு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய 2 விஷயத்தையுமே தவிர்த்துட்டு போகிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு இது? நீங்கள் ரொம்ப அதான் மறுபடியும் சொல்கிறேங்க, இது வந்து அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவுகள்.
இல்ல நம்ம சைடுல இருந்து ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றா சொல்லி இருக்கலாமே. பரவாயில்ல, அவர் அதை பத்தி பேச வரல. அவரு அதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. அதுக்கு அதை தான் சொல்றல, இங்க பிறப்புக்கும் இங்க வந்து எல்லாமே தலைவன் நீங்க இருக்கீங்களா, தவறுன்றாரு அவர். அவங்கவுங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அந்தந்த பொறுப்பு அவங்கவுங்க செய்யுங்க, அவர்கள் அதை கொண்டு போய் சேருங்க. தீர்மானங்கள் இருக்கு பிரதர். சரி இருக்கட்டும், இப்ப என்ன படிக்கல, இப்ப என்ன அதனால என்ன சொல்லுங்க. ஓகே, இப்ப என்ன அதனால சொல்லி இருந்தா பவரா இருந்திருக்கும். பரவாயில்ல, வானா தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுங்கன்ட்டு போறாரு. அது சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதற்கான வேலை, அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றிட்டார்ல. மாநாட்டில் ஜென்ரலாக தீர்மானங்கள் படிப்பாங்க, படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அவர் அந்த தீர்மானங்கள் மற்ற விஷயங்களை விட மக்களோட பாதுகாப்பு முக்கியம்னு நினைக்கிறாரு. வெயில நின்று பார்க்குறவங்க தான் அதோட கஷ்டம் தெரியும். நீங்கள் இங்கே உட்காந்து கேட்குறீங்க 1008 கேள்வி வந்துருக்கணும். நேற்று வந்து கேட்க வேண்டியதான், நாங்கள் நின்றுட்டு ஏன் இங்கே மட்டும் உட்காந்து கேட்குறீங்க? இப்போ எங்கே கேட்டாலும் கேள்விகள் அதுதான் சொல்கிறேன், அங்கே வந்து கேளுங்க பாஸ், அப்போ தெரியும் பாஸ் கேள்வி எப்படி இருக்குன்ட்டுன்னு. அப்போ அது தவிர்த்துட்டு போனதுக்கு இது சரியான பதிலா? கண்டிப்பாக தவிர்க்கிறதுனா அந்த இடத்துல சொல்கிறாருல்ல, கடைசியாக முடிக்கும் போது ராஜ்மோகன் என்ன சொல்கிறாரு, தீர்மானங்களை படிக்க வேண்டிய இடத்தில் இல்லை. ஏன்னா ஒரு தீர்மானத்தை படித்தோன்னா அந்த தீர்மானம் ஏன் அதை நிறைவேற்றுறோன்றதுக்கு காரணம் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு தீர்மானம் 5 நிமிஷம் எடுக்கும், 5-10 நிமிஷம் எடுக்கும். டைம் இல்லை, மணி 5 ஆயிடுச்சு, 5:30 ஆயிடுச்சு அவர் முடிக்கும் போதே. மக்கள் கிளம்பட்டோம், பொழுதோடு கிளம்பி போகட்டும்ன்றது தான் அவரோட எண்ணம். நாங்கள் விடிய நடத்திட்டு நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடத்தணும்னு காட்டணும்னு அவர் விரும்பலை. புரிஞ்சுங்க, அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் மக்களுக்காக இருக்கார். தன்னை வந்து பிரம்மாண்டப்படுத்தி கொண்டணுன்ற அவர் எண்ணமே என்றைக்குமே கிடையாது. அது மக்களாக கொடுக்குற அந்த அன்பு தான். அவர் எந்த அரசியல் கட்சியாவது பெண்கள் வராதீர்கள், கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள், மாற்றுத்திறனாளிகள் வராதீர்கள், முதியவர்கள் வராதீர்கள், இந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் போட்டு பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு மாநாட்டில் இவங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க? கஷ்டப்படாதீங்க, வீட்டில் உட்காந்து பாருங்கள். அதுதான் அவர் பேசும்போது அட்ரஸ் பண்ண சொல்கிறேன். இங்கே வந்தது இல்லாமல் கோடான கோடி மக்கள் வானொலி மூலமாகவும் காணொலி மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் என் உயிர் வணக்கம்ன்றார். ஏன் சொல்கிறார்? அதுதான் அர்த்தம். வேணாம் கஷ்டப்படுத்தாதீங்கன்றாரு. இல்லை வரவைன்னு இந்த சீன் போடுற ஆள் இல்லை விஜயண்ணா. தயவுசெய்து புரிஞ்சுங்க. உண்மையாக நேற்றுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் பேசின அந்த 35 நிமிஷம் 36 நிமிஷம் 35 நிமிஷம் 30 நொடிகள் வச்சுங்க. அந்த 35 நிமிஷம் அந்த இதை நீங்கள் உண்மையாக தமிழ்நாட்டு மேலே பற்று இருக்குது, நம்ம சமுதாயம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் அவர் ஆதரிப்பான். இதான் என்னால் சொல்லணும். முதல்வர் அவர்களை அங்கிள் அப்படிங்கிற வார்த்தையால் குறிப்பிட்டது அப்படிங்கிற விஷயத்த எப்படி பார்க்கறது? மரியாதையா தான் சொல்லியிருக்காரு. அங்கிள் எனக்கு புரியவே மாட்டேங்குது. பல பேரே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றீங்க, சரியா? அப்புறம் பேர் சொன்னான்னா என்னடா பேர் சொல்லி கூப்பிடுறீங்கன்றீங்க. அதுக்கப்புறம் சார் போட்டான்னா என்ன சாருன்றீங்க அப்படின்றீங்க. இல்லை நீ என்ன தான் பண்ணும் சொல்லுங்கள். ஆளுக்கு ஒன்று சொன்னீங்கன்னா நான் ஒவ்வொருத்தருக்கு எப்பா இருங்கப்பா 1,00,000 பேர் சார் சொல்லியிருக்கான், 1,00,000 பேர் வந்து பேர் சொல்லியிருக்கான், 1,00,000 பேர் வந்து பேர் சொல்லாமல் பேசுன்னு சொல்லியிருக்கான், ஒருத்தன் இப்படி ஒருத்தன் அப்படின்னு ஒன்று படிச்சு ஒரு சொல்லட்டுமா? அங்கிள்னு சொன்ன வணக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே. இப்போ அது 1,00,000 பேர் சொல்லிட்டானா டிக் பண்ணிக்கோ. வணக்கம் மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. ரெடியாப்பா? அடுத்தது வணக்கம் சார் அவர்களே. வணக்கம். அப்படி இப்படியே ஒருத்தர் சொல்லுங்க. அங்கிள்னு யார் சொல்லி கேட்டா? யாரு இப்ப இவ்வளவு சொன்னாங்க விஜய் சார் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி. இல்ல நீங்க சொல்றீங்க அங்கிள்னு சொல்லி யாரு கேட்டா? ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது இது சொன்னா அது குறை வருது, அது சொன்னா இது குறை வருது, அதனால அங்கிள் சொன்னா என்ன தப்பு? இல்ல அங்கிளுக்கு பல மீனிங் இருக்கு. அங்கிள்னா தமிழ்ல மாமா அப்படின்ட்டு வந்து குறிப்பிடுவாங்க. சரி, தாய் மாமன் அதையும் தான் சொல்லியிருக்காரு. தாய் மாமன் ஸ்டாலினா இருக்கலாம். நான் சொல்றேன். அங்கிள் அப்படின்னா என்னதான் மீனிங்? அங்கிள் அது ரொம்ப சிம்பிள்ங்க. அங்கிள் என்பது ஒரு உரிமையில் நமது முதலமைச்சர். இப்ப எனக்கு அவர்கிட்ட பல மாற்று சொன்ன மாதிரி தெரியல. அது உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுது. என்ன உரிமை? பாக்குறவன் அவன் கண்ணு அப்படின்னு நான் பொறுப்பு இல்லை. என்ன உரிமை? நான் இப்ப என்ன பொறுத்த மட்டும் எனக்கு முதலமைச்சர் கிட்ட பல விமர்சனங்கள் இருக்கலாம், பல மாற்று கருத்து எல்லா முதலமைச்சர்கள்ட்டே இருக்கும். இருங்க சொல்லி முடிக்க விடுங்க, கொஞ்சம் பேச விடுங்க. கேட்குறீங்களா ஒரு கேள்வி, கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் அடுத்த கேள்வி கேளுங்க. நானா வாடியா போறேன் சொல்லிட்டு தான் போறோம் எல்லா கேள்விக்கும். நீங்களா முடிக்கிற வரைக்கும் நான் இருப்பேன், கேள்வி கேட்பேன். நான் மைக்க தூக்கி போட்டு போற ஆள் இல்லை, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவேன். எனக்கு பல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் முதலமைச்சரோட, இருந்தாலும் அவர் முதலமைச்சர், அவருக்கான மரியாதையை நான் கொடுப்பேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இது ஒரு உரிமை. பல வருஷங்களாக பழகியிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். அதனால் அங்கிள்னு ஒரு பேர் எடுத்து ஒரு உரிமையில், அதாவது எப்படி கொண்டு வரோன்னா, நீங்கள் அந்நியப்பட்டு இருக்கிறீர்கள் தமிழக மக்களிடம் இருந்து. அது ஒரு தலைவன் எப்படி மக்களோட மக்களாக இருப்பான்னா, அந்நியப்பட்டியே இருக்கான் அப்படின்னா வெறும் சும்மா தலைவராக அங்கே பொம்மை தலைவராக உட்காரணுன்ற அவசியம் இல்லை. மக்களுக்காக ஓடி செய்யணும், மக்களுக்கு என்ன வேணுமோ வேணும் செய்யணும். அதை செய்பவர் தான் தலைவன். அவன் குடும்பத்தில் ஒத்தனாக இருக்கிறவன் தான் செய்வான். நம்ம வீட்டு குடும்ப கஷ்டத்தை யார் பார்ப்பான்? நம்ம தான் பார்ப்போம். அடுத்தவன் பார்க்க மாட்டான், அந்நியன் பார்க்க மாட்டான், வெளியாட்கள். அந்த மாதிரி மக்களுடன் மக்களாக இருங்கள் அப்படின்னு தான் ஒரு உரிமையில் ஒரு அண்ணனாக ஒரு மாமா, நம்ம வீட்டில் ஒரு சீனியர் இருக்காரு, எனக்கு ஒரு சீனியர் இருக்காருன்னு வருதுல்ல. எனக்கு எங்கள் வீட்டில் நம்ம குடும்பத்தில் ஒரு சீனியர் இருப்பாங்கள்ல, மாமாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறா, சித்தப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. அதுபோல்
தன்னோட சீனியராக, தனக்கு அரசியலில் சீனியராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்குறாரு. அப்போவும் அவர் என்ன சொல்கிறார், கத்தும்போது கேட்குதா அங்கிள் உங்களுக்கு, மக்களோட குரல் கேட்குதான்னு 2 வாட்டி 3 வாட்டி கேட்குறாருல. அதுக்கு என்ன காரணம்னா, முதலமைச்சர் மக்களிடம் இருந்து அந்நியப்பட்டு இருக்கிறாரு, தயவு செய்து உள்ள வாங்க, குடும்பத்தில் ஒருவராக பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள், இது மக்கள் உங்களுக்கு வாக்களித்து உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தயவு செய்து அந்நியப்படாதீர்கள், மக்களோட மக்களாக உள்ள வாருங்கள் அப்படின்றது தான் அங்கே இருக்கிற பொருள். இப்போ அங்கிள் ஒரு உறவு சார், ஒரு உரிமை சார், அவ்வளவுதான் சார். நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் இதுதான் நான் சொல்ல முடியும். அங்கிள்ன்றது வந்து தப்பான ஒரு உரிமை. சரி, நான் இப்ப என்ன கேள்வி கேட்கிறேன், இதே முதலமைச்சர் என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னாரு, இதுல என்ன தப்பு? நல்ல விஷயம். ஜெயலலிதாவை அம்மானு கூப்பிடுறாங்க. பேசும்போது விஜய் சார் சொன்ன வார்த்தை, அங்க வந்து வேலைக்கு போற இடத்துலையும் கல்வி நிலையங்களையும் பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தினால கதறாங்க, இதுல உங்களை வர அப்பான்னு வேற சொல்லணுமா அங்கிள் அப்படின்னு வந்து பேசுறேன் சொல்ல வரேன். அப்போ அதுதான் சொல்றேன். இப்போ அப்பான்னு கூப்பிடுறோன்னு சொல்றாரு, கூப்பிட்டோம். அந்த மாதிரி இவர் வந்து ஒரு உரிமையில் அந்நியப்படாதீர்கள், குடும்பத்துக்குள்ள வாங்க, நம்ம எல்லாம் ஒன்று. ரொம்ப ஒருத்தரை தெரியாது நமக்கு, ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இருப்பார், அவர் யார் புதுசாக ஒரு அங்கிள் வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது அங்கிள் ஏன் சொல்கிறோன்னா, இனிமேல் அவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, நம்ம உரிமை கொடுப்பாங்க. உடனே நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுவோன்னா அப்போ வந்து தாவேக்காவும் திமுகவும் கூட்டணி போட போறீங்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. அந்த அர்த்தத்தில் கிடையாது. பக்கத்தில் வந்து தெரிஞ்சவர், ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம சொல்லுவோம்ல, பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் வந்திருக்காங்க போல இருக்கே அப்படின்னு. தெரிலங்க, ஒரு சீனியருங்க, ஒரு 60 வயசு அங்கிள் இருப்பாருங்க அந்த வீட்டில், யாராவது ஒருத்தர் கேட்டால் நம்ம சொல்கிறோம்ல, இது ஒரு மரியாதை நிமித்தமாக தெரிந்தும் ஒரு உரிமையில் சொல்கிறோம்ல, தெரியலனாலும் ஒரு உரிமையில் சொல்கிறோம்ல, அப்படிப்பட்டது. இந்த இடத்துல சொல்கிற இது பல இடத்துல பல விதமாக வரும். இந்த இடத்துல அவர் கொடுக்குற பாயிண்ட் என்ன அப்படின்னா, விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அந்நியப்பட்டு இருக்கும் முதலமைச்சரை மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய, மக்களுக்காக உள்ளே வாருங்கள், தமிழ்நாட்டுக்கு, அவருக்கு கேட்கல, தமிழ்நாட்டுக்கு ஒரு குடும்பமாக பார்த்து மக்களுக்கு வேலை செய்யுங்கன்னு தான் சொல்ல வர்றாரு. அதை தான் அங்கே குறிக்கிறார் அங்கிள்ன்றது. நீங்கள் நினைக்கிற இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு வார்த்தை சார். இது யார் எதை வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துங்க, அது எனக்கு தெரியாது. நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் பாசிட்டிவிட்டியான ஆள், புரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு வார்த்தையிலே 100 அர்த்தம் இருக்குது. இப்போ நான் அவங்க எங்கள் வீட்டுக்கு வரும்போது, அடடே வாங்க அமுதன் எப்படி இருக்கீங்க அப்படின்ற அதே தான், அடடே அமுதனா வாங்க, ரெண்டும் ஒன்று தான், கரெக்டாக? ரெண்டுத்துல எதுவும் வித்தியாசமும் இல்லை. ஆனால் இப்போ ரெண்டுத்துலையுமே கரெக்டான உங்கள் அப்ரோச் கரெக்டாக உங்களுக்கு. வாங்க அங்கிள் எப்படி இருக்கீங்க, அங்கிள் கேட்குதா அங்கிள் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதை தான் சொல்கிறேன் பிரதர். கேட்குதா அங்கிள்னா உங்களுக்கு கேட்கல, அந்நியப்பட்டு இருக்கீங்கன்னு நான் சொன்னல, தயவு செய்து கேளுங்க, மக்கள் குரலை கேளுங்க. கத்த முடியல பிரதர், தொண்டையெல்லாம் வலிக்குது, எவ்வளோதான் சொல்கிறது. அந்நியப்பட்டு இருக்கீங்க, புரிஞ்சுக்குங்க, மக்கள் உங்களை வந்து அந்த பாட்டு கேட்டிங்களா, மாநாட்டுக்காக ஒரு கொள்கை பாட்டு, அந்த பாட்டை போய் உள்ள நல்லா கேளுங்க. மக்களுக்கு நீங்கள் வந்து அந்நியமாக இருக்கக்கூடாது, மக்களோட மக்களாக இருக்கணும், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன்னு அந்த பாட்டை நீங்கள் டீகோட் பண்ணுங்க. அதில் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. அதை நீங்கள் கேட்டிங்களா, அந்த மாநாட்டில் இருக்கிற எல்லாமே பாதி புரிஞ்சிடும். ஃபைனலாக ஒரு விஷயம், ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது, மூர்த்தி அவர்கள் இந்த மதுரையில் பல ஊழல் ரிலேட்டபிளான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தார். விஜய் சார் பேசும்போது, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத கூட்டத்துக்கு போனதுக்கப்புறம் ஊழல், டாஸ்மார்க் ஊழல் பற்றி எந்த விதமான பேச்சும் இல்லை, ஓவராலாக வந்து அது வந்து டம்ப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டிருந்தார். டிவிகேவினுடைய நிர்வாகிகள், மினிஸ்டர்கள் செய்யக்கூடிய ஊழலை பற்றியும், விஜய் சார் வந்து திமுகவினுடைய தலைமை இடத்துல இருக்கக்கூடிய பண்றவங்க ஊழல் பற்றியும் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. அப்படின்னா ஃபியூச்சரில் அது ஏதாவது பிரச்சார கீயா மாற்ற போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கைம்பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு சொல்லியே தேவையில்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அந்த மதுரை மண்ணில் இருக்கும்போது இந்த மூர்த்திகள் சேலமா வந்து மூர்த்தி மினிஸ்டர் பண்ணியிருக்கிற அத்தனை ஊழல்கள் இவ்வளோ இருக்குன்றது ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. இவர் சொல்கிறார், அதனால தானே சொல்கிறாரு மறைமுக கூட்டணி, உங்களோட பாஸ் அவர் தான் அப்படின்றாரு. நீங்கள் தான் இவரை பி டீம் சொல்லிக்கிறீங்க. உண்மையிலே அவங்க 2 பேரும் எதிர் அணின்னா ஏன் அந்த டாஸ்மார்க்கு இடி ரைட்டு போட்டதுக்கப்புறம் அமைதியாயிட்டீங்க? முதலமைச்சர் போயிட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் மூவ் ஆகலையே, ஏன் நிற்கிது? ஆனால் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற அமைச்சர்கள் அவர் மகனெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க, இங்கே மட்டும் எதுவுமே வாயே திறக்கல இது வரைக்கும், அதை பற்றி அப்படியே நிற்கிதே, எதனால்? அப்போ மறைமுக கூட்டணின்றது தானே கன்ஃபார்ம் ஆகுது. அதை தான் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் பொய் பிரச்சாரம் வைக்கிறீங்க, பி டீம்னு. தாவேகா வந்து பாஜகவின் பி டீம்னு சில வாடகை வாயர்கள் பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையிலே என்னென்னா இவங்க தான் பி டீம், இவங்க தான் வந்து பி டீம் கூட இல்லை, இவங்க அண்டர் கிரவுண்ட் டீம். அது இவங்களுக்குள்ள ஒரு 2 பேருக்குள்ள ஒரு ரகசிய கூட்டணி இருக்குது. அதை தான் அவர் எடுத்து உரைக்கிறாரு. அதெல்லாம் தவறு இல்லையா? உண்மையை தானே சொல்கிறாரு. ஏன் ஈடி ரைடு முடிஞ்சு 6 மாதம் ஆகுது, கிட்டத்தட்ட 4 மாதம் மேலே ஆயிடுச்சு. இதை பற்றி ஒரு ஸ்டெப்பு கூட அதுக்கப்புறம் நடக்கல. தூங்குதா?
சம்மர் வெக்கேஷனில் இருக்கிற மாதிரி ஏதாவது வெக்கேஷன் இருக்குது தானே ஈடிக்கலாம், அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஏன் நடக்கலை? அதுவும் முக்கியமாக இவர் டெல்லி போயிட்டு வந்தோடனே அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ பயங்கரமாக போச்சு. டெல்லி போயிட்டு வந்து ஆஃப். இதே வந்து உதயநிதி வந்து சதானந்தன் பற்றி பேசுகிறாரு. இந்தியா ஃபுல்லாக எல்லாரும் வழக்கு போடுறாங்க. சரியா? நேராக ஒரு தடவை போய் முதல்வர் பார்த்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்னாச்சு? அப்படியே நிற்கிது. இடி ரெய்டு வருது, நேராக அங்கே போய் பார்த்துட்டு வர்றாரு, நிற்கிது. ஆனால் இங்கே மட்டும் வடிவேலு மாதிரி ஹே நாங்களும் ரவுடி தாண்ட மாதிரி நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம், அப்படி இப்படின்னு சீனை போடுறது. அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு? அப்புறம் நீங்கள் ஒரு தடவை ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது எதுக்கு முதலமைச்சரை போயிட்டு வர்றாரு? கேட்டால் மரியாதை நிமித்தமாக போகிறோம், மக்கள் அதாவது தமிழகத்துக்கு வாங்க வேண்டிய நிதியை வாங்க போகிறோம். நீங்கள் லெட்டர் தானே போடுவீங்க, எதுக்கு நிதி வாங்கிறதுக்கு இவ்வளோ நிதி செலவு பண்ணி போவீங்களா? அப்படி தான் கேட்கணும். அடுத்தது அதாவது வந்துட்டு உடனே வஞ்சிக்கிறார்கள். அங்கே பிரச்சனையை தீர்ந்து காலில் ஊன்ட்டு எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு சீனை போடுறது. அதுதான் அவர் சுற்றி காட்டுறாரு. தவறும் இல்லை. அவர் ஏன் நேற்று அவர் பேசின அந்த எல்லாமே உண்மை. மக்கள்கிட்ட அவர் எந்த அளவுக்கு அன்பை காட்டுறாருன்னு சொல்லிட்டாரு. அவர் சுயநலமான ஆள் இல்லைன்றது காமிச்சிட்டாரு. சரிங்களா? தன் ரசிகர்களை சுயநலமாக எந்த காலத்துலையும் யூஸ் பண்ணுறவன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு இல்லை. அவர் ஓப்பனாகவே சொல்கிறார், எஸ் ஐ எம் ஃபார் பீப்புள், ஐ எம் என்ஜாய் பீப்புள், ஐ வர்ஷிப் பீப்புள்ன்றார். அதுதான் தேவைப்படுது ஒரு தலைவனுக்கு. இங்கே சுயநலமோ இது எல்லாமே பொது நலம் தான். ஓகே, புரியுதுங்களா? ரசிகர்களை இந்த அளவுக்கு இன்னைக்கு சார் 20,000 பேர் வேலை செஞ்சுருக்கான் சார் இந்த ஒரு வாரமாங்க. அவன் அத்தனை பேருக்கு அந்த சேவை மனப்பான்மையை கொண்டு வந்திருக்காரு, அரசியல் பக்குவத்தன்மை கொண்டு வந்திருக்காரு. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது வேணும், எது வேண்டாம் அப்படின்றதுல அவர் சொல்ல கொடுக்குற இது வந்து சுயநலம் இல்லை, இது பொது நலம் தான். ஓகே, அவர்கிட்ட ஆக மொத்தத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தடவை கேட்டிங்கன்னா அது புரியாது சில பேருக்கு. இன்னொரு தடவை அவரோட ஆத்மார்த்தமாக உட்காந்து கேட்டு பாருங்க, மனசார உட்காந்து கேட்டு பாருங்க. அவ்வளோ உண்மைகள் அவர் சொன்ன வார்த்தைகள்ல இருக்கு. ஃபைனலாக செய்தியாளர் முக்தார் அந்த இடத்துல தாக்கப்பட்டாரா? ஏன்னா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். தாக்கலாம் படலை, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பொய்யான பப்ளிசிட்டிக்கான வதந்தி. உள்ள விடாதீங்க, வெளியில போங்கன்னு வீடியோவில் சொன்னாங்க. அது யார் அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. என்ன நடந்துச்சு? ரொம்ப சிம்பிளா, அவர் ஜென்ரலாக உள்ள வராரு, நீங்கள் வர வேண்டாம் சார், நீங்கள் போயிடுங்க அப்படின்னு. இதுக்கு 2 காரணம். முதல்ல 100% அவர் தாக்கப்படவில்லை, மரியாதையாக மட்டும்தான் அவரை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. சொன்னது சார் நீங்கள் போயிடுங்க, வராதிங்க உள்ள. 2 ரீசன். ஏன்னா அங்கே கூடுற கூட்டம் வந்து எப்படிப்பட்ட கூட்டம்னு எல்லாருக்கும் தெரியும். சரியா? ஒரு எமோஷ்னலி கனெக்டட் தலைவனோட. ஸோ தலைவனை பற்றி பொய்யாக தவறாக பேசினவர்கள் யார் இருந்தாலும் அந்த இடத்துல என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அது யாருக்கு கெட்ட பேர்? நமக்கு. அதனால் அங்கே இருக்கிறவர்கள் சார் நீங்கள் தயவுசெய்து போயிடுங்க, ஒருக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அவர் வந்துட்டாரு, தெரிஞ்சிடுச்சு, பரவுது, போங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப ரக்கடாக சொன்ன மாதிரி இருந்தது. சார் அவர் உள்ள விடாதீங்க, அனுப்புங்க, அவ்வளோதான். அங்கே களத்தில் இருந்து தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சார் அவர் உள்ள சார் நீங்கள் உள்ளே விடாதீங்க சார், நீங்கள் உள்ளே வராதிங்க சார், தயவுசெய்து போயிடுங்க நீங்கள் ப்ளீஸ், வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம். அதுவுமே அவர் நல்லதுக்கு தான் சொன்னது. அங்கே இருக்கிற கூட்டத்தில் ஒரு 100 பேர் சேர்ந்துட்டானா ஒன்றும் பண்ண முடியாது பிரதர். எமோஷ்னலி கனெக்டடு. நீங்கள் யார் ஆனாலும் இருக்கட்டும், எல்லாருமே எமோஷ்னலி கனெக்டடாக தான் இருப்பான். புரியுதுங்களா? விஜயண்ணாவை பற்றி தவறாக நிறையா பேர் பேசிகிட்டு இருக்கிறேன். யார் வந்தாலும் அது நடக்குமா நடக்காது? நடக்கும். ஏன்னா அந்த மாநாடு அவனுக்கான மாநாடு, அவனுக்கான இடம். அந்த இடத்துல அது சுமூகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நீங்கள் தான் கண்ணில் விளக்கண்ணை விட்டு இங்கே உட்காந்து இத்தனை நோண்டி வச்சிருக்கிறீங்க. அதுங்க எவ்வளோ பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றி ஒரு கேள்வி அதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். எது கேட்டீங்க? செய்திகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கே, அது உண்மையா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கேட்டேன். பாசிட்டிவான கேள்வி இல்லை, சந்தேகங்களை கேட்டேன். அதுதான் சொல்ல வரேன். அப்போ அங்கே அவ்வளோ பாசிட்டிவிட்டி. 15 லட்சம் பேர் மக்கள் வந்திருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து ட்ரோன் மூலமாக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. குளுக்கோஸ் 10 லட்சம் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற காவல்துறைக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. எந்த மாநாட்டில் சார் காவல்துறைக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க? தண்ணி, சாப்பாடு, ஜூஸு, அதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவான ஒரு டீமு. அங்கே நீங்கள் கேட்டிங்களே வெறும் 3000 பேர் தான் இருந்தாங்களா காவல்துறைன்னு. டிஎஸ்பி மட்டுமே பார்த்தீங்கன்னா 4 மாவட்ட டிஎஸ்பி நின்றுட்டுருக்காங்க, இன்ஸ்பெக்டர் நின்றுட்டுருக்கான். எல்லா மாவட்டத்துலேருந்து வந்துட்டாங்க. அங்கே எஸ்பி மட்டுமே 2 பேர் வந்திருக்கு, 3 மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க தான் சொன்னாங்க. மாவட்ட எஸ்பி கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இருந்த அந்த ஒரு பார்க்கிங்கில் மட்டுமே நானே ஒரு 2000 போலீஸ் மேலே பார்த்துருப்பேன். அவ்வளோ கண்ட்ரோல்டாக இருந்துச்சு. மக்கள் வந்து வந்த தொண்டர்கள் அத்தனை பேருமே அவங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட்டிவ் பண்ணாங்க. போலீஸுமே அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. இதெல்லாம் அமையணும். அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. தம்பி எங்களால் சொல்ல முடியல, என்ன தயவுசெய்து வந்துருங்க, எங்களை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரி, என்னால் பேர் சொல்ல முடியாது, ஒரு பெரிய அதிகாரி, அவர் கூட தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் கணக்கு பண்ணும்போது பார்த்து நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, தம்பி எப்படியாவது வந்துருங்க, எங்களால் முடியல, வந்து எங்களுக்கு கொஞ்சம் விடிவு மோட்சம் கொடுங்க,
அப்படின்னு கேட்குறாரு. ஒரு காவல்துறை உயர் அதிகாரி என்கிட்ட கேட்குறாரு. எங்கள் கையில் இல்லைன்னா இந்த வர மக்கள் கையில் தான் இருக்குதுன்னு நாங்கள் இருக்குது சார் நாங்கள் சொல்கிறோம். இப்போ முக்தார் மேட்ருக்கு வரேன். முக்தார் விஷயம் காமிக்கப்பட்டது முழுக்க பப்ளிசிட்டி தான். அது திரிக்கப்பட்டது தான். அந்த இடத்துல அவருக்கு எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் அவர் மேலே நீங்கள் அடித்ததோ பண்ணதோ எதுவும் இல்லை. மரியாதையாகவே சார் இங்கே வராதிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஊடகங்கள் ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு கிட்டத்தட்ட 650 பாஸ்போர்ட்டு ஊடகங்கள் அது லைலாமணி தான் பார்த்துருக்காரு. ஊடகங்கள்லாம் உள்ள வரத்துக்கு பாஸ்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இவரே இங்கே வந்தார். மாநாடுத்தில் அவங்க என்ன சார் வேலை? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்கு சார். அந்தந்த இடத்துக்கு தானே போகணும். ஏன் வைக்கிறாங்க அதை? அப்போ அது ஒரு நெறிமுறைப்படுத்தணும். அப்போ நீங்கள் இங்கே வாண்டடாக உள்ளே வரீங்க. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு சிந்தனையில் உங்களுக்கு ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படி வரக்கூடாதுன்னு நினச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு காசே கொடுக்காம உங்களை கட் பண்ணி அனுப்பிச்சிருந்துருக்கலாம். உங்களுக்கான பாஸ் இந்த சென்ஸ்னால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் அந்த மீடியானா அங்கே அலோவ் பண்ணுறதுக்கு ஒரு இன்சார்ஜாக இருக்கிறார் லைலாமணி. நான் பேர் கூட சொல்கிறேன், யார் இன்சார்ஜ் வரைக்கும் சொல்லிட்டேன். லைலாமணி தான் இன்சார்ஜ். மீடியாக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு இருக்குது, எல்லா சேனலும் இருக்குது. இவர் ஏன் அங்கே போகாமல் அங்கே போகிறாரு? அப்போ அதில் என்ன உங்களோட கன்சர்ன்ட்டு? எதுக்காக நீங்கள் அங்கே போகிறீங்க? அது மக்கள் இருக்கிற இடம். அப்போ நீங்கள் அங்கே இருக்கிற இஷ்யூ என்னன்னு இருக்கும். அப்போது ஏதாவது நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் நினச்சின்னா அது யார் கேட்ட பேர்? அதனால் சார் இங்கே வராதிங்க, தயவுசெய்து நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லி அவர் நல்லதுக்காகவும் நேர்மை, அதாவது என்னென்னா நாகரீகமாகவும் மரியாதை நிமித்தமாக தான் அவங்களை அனுப்பிச்சாங்களே தவிர அவர் அசிங்கப்படுத்தியோ இல்லை அடிச்சோ கிடிச்சோ அதெல்லாம் எதுவுமே அங்கே நடக்கலை. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கூட கிடையாது. ஓகே, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா சும்மா விட்டுருப்பாங்களா அந்த ஊடகர்கள்? செஞ்சுருப்பாங்க. நேற்றுக்கு போட்டு இதை காமிச்சு அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அதாவது நடக்கலை. அவர் வந்தார், சார் இங்கே வராதிங்க, தயவுசெய்து அப்படி போயிடுங்க, இந்த பக்கமே வராதிங்க, வேணாம் அப்படின்னு அவர் ஊடக பக்கம் தான் போக சொன்ன தவிர இந்த பக்கம் மாநாட்டு திட்டலுக்குள்ளே அவர் வர வைக்கல, கூட்டம் இருக்கிற இடத்துல. இதுதான் உண்மை. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி பிரதர்.